ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முட்டை குழம்பு எப்படி டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை குழம்பு பார்த்துட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இந்த முட்டை குழம்பு பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்துக்கூடையும் சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டைகள் எல்லாமே முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நீங்கள் முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சிங்கன்னா முட்டை வந்து உடையாமல் வரும். இது ஒரு சின்ன டிப்பு தான். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முட்டை எல்லாமே 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே பச்சை தண்ணியில் மாற்றிக்கலாம். பாருங்கள், எல்லா முட்டையுமே உடையாமல் வந்திருக்கு. முட்டை உடையாமல் வர்றதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய 2 விஷயந்தான். ஒன்று 10 நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து வேக வைக்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த முட்டையில் எல்லாமே கோல்டு வாட்டர்லாம் மாற்றியாச்சு. இப்போ இதை ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ முட்டையை எடுத்துகிட்டு சென்டரில் மட்டும் லைட்டாக தட்டிக்கோங்க சுற்றியும். இப்போ நடுவில் இருக்கிற ஓட்டை மட்டும் லைனாக எடுத்துக்கிட்டே வாங்க. இப்போ நடுவில் இருக்கிற ஓடை எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ கார்னரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுவே நீங்கள் லைட்டாக ஓப்பன் பண்ணாவே வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை உரிக்கிறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரியே எல்லா முட்டைகளையும் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா எல்லா முட்டைகளையுமே கத்தி வச்சு லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டால் தான் நம்ம குழம்புல போடும்போது அந்த மசாலா எல்லாமே முட்டைக்குள்ளே இறங்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா முட்டை குழம்புக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம். அது கூடயே ஒரு 4-5 வரமிளகா, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு கிராம்பு, அது கூடயே ஒரு 4-5 பல் முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாமே வறுத்து எடுக்கிறதுக்கு லைட்டாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். ரொம்ப சேர்த்த வேண்டாம், லைட்டாக சேர்த்தனா போதும். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஒரு 50% வந்து நல்லா வறுப்பட்டு வரட்டும். இப்போ இந்த மசாலா எல்லாமே ஒரு 50% அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்திட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், தேங்காய் நல்லாவே வறுப்பட்டுருக்கு. தேங்காய் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இப்போ இது எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முட்டை குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். அது கூடயே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இது மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ், தேங்காய் எல்லாமே சேர்த்தி அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்க இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டால் தான் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி எவ்வளோ சேர்க்கணும்னு தெரியும். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி, உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ கொதி வந்துட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம முட்டை எல்லாமே சேர்த்திக்கலாம். முட்டையில் மசாலா எல்லாமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிடலாம். இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றும் போது முட்டையோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா குழம்புல இறங்கிடும். குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் வீட்லேயே முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.